உங்ககிட்ட ஒருத்தர் செம்ம ஃப்ளர்ட்டியா பேசிட்டு இருக்காங்க. அந்த ஒரு எக்ஸ்ட்ரா கேர், காம்ப்ளிமெண்ட்ஸ், ஜெலசி, பொசசிவ்னஸ், ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைக்கிறது, லேட் நைட் ரொமான்டிக் அண்ட் எமோஷனல் கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே. ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு புரிஞ்சிருது, திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி. ஆனா அவங்களாவும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரி, ஓகே, இந்த மிக்ஸ்ட் சிக்னல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக நாமளே கேட்டுடலாம் அப்படின்னு நீங்க அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, நீ என்னோட ஃப்ளர்ட் பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு. அவங்க உடனே அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நாம ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிடலாம். ஆர் மேபி நீ ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்க, இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஏதாவது ஒரு பேர் வச்சே ஆகணுமா என்ன அப்படின்னு அவங்களோட ஃபீலிங்ஸ் அவங்க டினை ஆர் ஹைட் பண்ணிடலாம். ஏன் அவங்க அப்படி பண்றாங்க அப்படின்னா, மேபி அந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். நீங்க அவங்க ஆமான்னு சொல்லிட்டு, ஒருவேளை நீங்க ஐம் நாட் ரொமான்டிக்கலி இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அந்த நோ அவங்களால தாங்கிக்க முடியாதா இருக்கும். ஆர் சம்டைம்ஸ் அவங்களுக்கு மேபி அந்த அட்ராக்ஷன் அண்ட் இன்டிமசிலாம் பிடிச்சிருக்கலாம், என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணும். ஆனால் கமிட்மெண்ட் வேண்டான்னு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கமிட்மெண்ட் வேண்டான்னு ஒரு மியூச்சுவல் மைண்ட் செட்டில் ரெண்டு பேருமே இருந்துட்டா வெல் அண்ட் குட், அங்கே ப்ராப்ளமே இல்லை. ஆனால் ஒருத்தர் மட்டும் ஜெனுவனாக டீப்பாக இன்வால்வ் ஆகிறப்ப அந்த இன்னொருத்தரோட லேக் ஆஃப் கிளாரிட்டி அங்கே கன்ஃபியூஷனை தான் க்ரியேட் பண்ணும். ஸோ இதை மேபி எப்படி ஹெல்த்தியாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, அந்த ரிஜெக்ஷன் ஃபியரில் இருக்கிறவங்க, ரிஜெக்ஷன் இஸ் நாட் ஹியூமிலியேஷன் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அட்ராக்ஷன் நார்மல் தான், அது ஒரு எம்பாரசிங் திங்கெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த இன்னொரு பர்சனும் அதே மாதிரி ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறோம்ல, அதுதான் அன்ஹெல்தி. ஸோ நீங்கள் உங்களோட ஃபீலிங்ஸை கன்ஃபஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க எஸ் ஆர் நோ எது சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட்டுக்கு முதல்ல வரணும். அண்ட் அதே போல் உங்களோட ஃபீலிங்ஸை சொல்கிறத ஏதோ ஒரு லைஃப் ஆர் டெத் சுச்சுவேஷன் மாதிரி பார்க்காம இருக்கிறது பெட்டர். ஓப்பனாக உங்களோட ஃபீலிங்ஸை நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க, எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, ஒரு ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட் எனக்கு உன் மேலே வருது, பட் நான் உன்னை எந்த ஒரு ஃபோர்ஸோ இல்லை எந்த ஒரு ப்ரெஷரோலாம் நான் உனக்கு கொடுக்கல, என்னோட ஃபீலிங்ஸை பற்றி உங்ககிட்ட ஓப்பனாக இருக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறது. அந்த செகண்ட் கேட்டகரி, கமிட்மெண்ட் வேண்டான்னு நினைக்கிறவங்க, அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணலான்னா, மேபி எனக்கு இந்த கனெக்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் ஐ எம் நாட் ரெடி ஃபார் எனி ரிலேஷன்ஷிப் ஆர் கமிட்மெண்ட் ரைட் நவ் அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறப்ப அந்த இன்னொரு பர்சனுக்கு எந்த ஒரு ஹோப்பும் கொடுக்காம இருக்கிற மாதிரி இருக்கும். ஃப்யூச்சரில் எந்த ஒரு ரிக்ரெட்ஸோ இல்லை டிசப்பாயின்மெண்ட்ஸோ இல்லாமல் பார்த்துக்க முடியும்.